அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்கெண்ட் வெள்ளோடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்புனோம். கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. மழைகீழ வந்துடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிகிட்டே போனோம். அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ஒன்றும் கிளைமேட் சேஞ்ச் ஆகலை. அப்புறம் அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். வெளியில் வால்லே வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அழகாக இருந்தது. என் பையனும் பைனாக்குலரை தூக்கிட்டு ஓடி வந்து இதில் பேர்ட்ஸை பார்க்கலாமான்டான். எனக்கோ நீ பேர்ட்ஸை பார்க்கண்ணா, நான் வந்தது வேறு அப்படின்னு. எங்கே இருக்குது தோ இங்கே இருக்குல்ல அப்படின்னு இங்கே போனால் எங்கள் அண்ணனும் ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம் அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படியே இழுத்துட்டு போயிட்டான். சரி சுற்றி பார்த்துட்டே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம். பைனாக்குலரில் என் பொண்ணு ஸ்டார்டிங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அடியே இன்னும் தள்ளி போடி அப்படின்னு போனால் அங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். அங்கே பேர்டு அதோட எக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. பசங்க அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ணிகிட்டே கூட சேர்ந்து அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்தது. அங்கே காற்றெல்லாம் என்ன காற்றுங்கிறீங்க அப்படி இருந்துச்சு. அங்கே பேர்ட்ஸை நாங்களும் பைனாக்குலர் வழியாக தேடுன்னு தேடி பார்த்துட்டோங்க. அங்கங்கே 2-3 இருந்தது. பிகாஸ் இது சீசன் இல்லையா, நவம்பர் டு மார்ச் தான் சீசனாக தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். சரி வந்ததுக்கு ஏன் விடுவானே அப்படின்னு அந்த பைனாக்குலர்லேயும் ஆங்கிளாக என் பையனும் எல்லாத்தையும் தேடி பார்த்தான். அங்கே போஸ்டரில் இருந்த பேர்ட்லாம் அங்கே இருக்குண்டாங்க. பட் குறைஞ்சதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடம்லாம் செம்மையாக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கவும் சூப்பராக இருந்தது. நாங்கள் எதையும் விட்டு வைக்கல. எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே நெஸ்ட்டு மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் மாதிரி இருந்தது. அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பெரிய ஆலமரம் இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே தாங்காதுவா அப்படின்னு என் அண்ணனை இழுத்துட்டு வந்து அங்கே பப்ஸு வெஜ் ரோல்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸும் இருந்தது. யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்ல தாராள பிரபு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அப்புங்கள் அப்படின்னு ஆளாளுக்கு சாமி சோறு போடுதுன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆனோம். இந்த பக்கம் ஒரு வே இருந்தது, அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு போனோம். அங்கே கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த ஸ்விங்கு இதெல்லாம் இருந்தது. அதில் விளையாண்டுட்டு இருக்க விட்டுட்டு நான் அப்படியே ஒரு பக்கம் ஓரம் கட்டினேன். அங்கே பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டுருந்துச்சு. பார்த்தீங்களா, இதெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் சொன்னால் நிறையா இருந்தது. பட் என்ன தான் அங்கே சத்தம் போடக்கூடாது, எடுக்கக்கூடாது கேமரா வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நிறைய இடம் இருந்தது. ரொம்ப அழகாக அமைதியாக இயற்கை சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். என்ன பேர்ட்ஸ் மட்டும் பார்க்காமல அது ஒன்று தான் வருத்தம். மற்றபடி இந்த இயற்கையை நாங்கள் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணோம். எங்களை மாதிரியே பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தள்ளணும். ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பரான இடம்லாம் நிறையா இருந்தது. நேச்சரோட சுற்றுறதும் ஒரு ஹாப்பினஸ் தாங்க. பசங்களுக்காக அங்கே போனோம். ஆனால் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம்.